Welcome to our New Hope Mechanical. Friends, welcome back. Friends, today என்னன்னா basic mechanical tools என்னலாம் இருக்கு, அதோட usages என்ன, அது எப்படி இருக்கும்ங்கிறது பார்க்கலாம். ஏன்னா பிகினர்ஸ் டிப்ளமோ முடிச்ச புதுசு ஆர் ஐடிஓ முடிச்ச புதுசு இல்ல +2 முடிச்சிட்டு பேசிக்காக வந்து நம்ம மெக்கானிக்கல் லைனில் ஒர்க் பண்ணணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஒர்க் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன டூல்ஸ்லாம் பேசிக்காக இருக்குது, அதை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறோம், அதோட நேம் என்ன, அதோட இமேஜஸ் என்ன, இதான் சிம்பிள் கான்செப்ட்டு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக் மெக்கானிக்கல் டூல்ஸில் இந்த டேப் ரிஞ்ச் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சில ஸ்ட்ரக்சரில் பாடி த்ரெட் இருக்கும், அது டேமேஜ் ஆன டைமில் நம்ம வந்து இந்த டேப் செட் வச்சு நம்ம ரீடேப் பண்ணிக்கலாம், அதாவது த்ரெட் போட்டுக்கலாம். இது டேப் செட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து M6லேருந்து M10, M12, M30 இந்த மாதிரி நிறையா சைஸஸில் கிடைக்கும். ஸோ நம்ம இமேஜில் பார்க்குறது இந்த மாதிரி ஹேண்டிலும் இருக்கலாம், இந்த கர்ஸ் மூவாவதில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஹேண்டிலும் இருக்கலாம், இந்த மாதிரி ஃப்ளாட் ஹேண்டிலாகவும் இருக்கலாம். ஸோ 2 டைப் ஹேண்டில் இருக்குது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது நார்மல் டேப், இதான் நமக்கு த்ரெட் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேப் ரிஞ்சஸ் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எடுக்க சொன்னாங்கன்னா ஈஸியாக நம்ம போய் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். நம்மளும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இந்த டூல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ரிஞ்சு பேட்டரி நியூமேட்டிக் ரெண்டுலேயுமே கிடைக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இப்போ ஒர்க் ஸ்பீடாக போகிறவங்கிறதுக்காக இம்பேக்ட் ரிஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது பேட்டரி இம்பேக்ட் ரிஞ்சு இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் நியூமேட்டிக் இம்பேக்ட் ரிஞ்சு இருக்குது. இது நமக்கு ஏர் சப்ளை கொடுக்கணும், இல்லை நம்ம ஸ்பீட் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சாக்கெட் போட்டு ஸ்பேனரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் நிறைய போல்ட்டு கழட்ட வேண்டியிருக்கு, நிறைய போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிற கண்டிஷனில் இம்பேக்ட் ரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த பேட்டரி இம்பேக்ட் ரெஞ்சிலையுமே நியூமேட்டிக் ரெண்டுலேயுமே வந்து நமக்கு செலக்டர் இருக்கும். ஸோ நம்ம இது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பொசிஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ரேஞ்ச் வந்து நம்ம செட் பண்ணி நமக்கு எந்த மாதிரி யூஸ் இருக்கோ அதுக்கு தக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இம்பேக்ட் ரெஞ்சோட இமேஜ். C-clamp நார்மலாக நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஒரு டேபிளில் வந்து ஏதாவது நம்ம ஒரு ஒர்க் பீஸை வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டேப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடங்களில், இல்லை ஒரு ரெக்டாங்குலர் பீஸை வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு, அதை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய யூசேஜஸ்க்கு வந்து C-clamp தேவைப்படுது. ஸோ இது ஒரு C-clampோட இமேஜ். இதில் F-clamp இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம அதிகமாக C-clamp தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு C-clampோட இமேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் டூலில் வந்து வைஸ் கிரிப் ஆர் கிரிப் லேயர் அதிகமான இடங்களில் தேவைப்படும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு போல்ட்டோட ஹெட் உடஞ்சிருச்சு, ஸ்டெம் மட்டும் இருக்குது, அதை ஹோல்டு பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்படிங்கிற இடத்துல கிரிப் பாட்டு நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேபிளில் இதே கிரிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கும் இந்த வைஸ் கிரிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பின் பஞ்ச் அண்ட் சென்டர் பஞ்ச். பின் பஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங் பின் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம இந்த பின் பஞ்ச் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஏரியாஸில் பின் பஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. 6 mm வந்து 13 mm வரைக்கும், 30 mm வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஒரு ஹோல் போடுறதுக்கு முன்னால் நம்ம வந்து சென்டர் பஞ்ச் வச்சு ஒரு பஞ்ச் அடிச்சுக்கிட்டோம்னா ஹோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மெக்கானிக்கல் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்கிங் பண்ணுறதுக்கும் நம்ம அதிகமாக இந்த சென்டர் பஞ்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பின் பஞ்ச் சென்டர் பஞ்ச் ரெண்டுலேயும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பின் பஞ்சுங்கிறது ஸ்ப்ரிங் பின் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிகமாக நம்ம மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணுவோம். சென்டர் பஞ்சுங்கிறது மார்க்கிங் பண்ணுறதுக்காகவும், ஒரு ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து பஞ்ச் அடிச்சுட்டு ட்ரில் பண்ணால் கரெக்டாக ட்ரில் பிட் வந்து ஃபிட்டாக கிரிப் கிடைக்கும், அதுக்காகவும் யூஸ் பண்ணுறது சென்டர் பஞ்ச். இன்ஜினியரிங் ஹேமர் பார்த்துருப்பீங்க நிறைய. நம்ம நார்மலாகவே மெக்கானிக்கல்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே ஹேமர் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ மேலட்டுங்கிறது நைலான் மேலட் தான் இருக்குது பார்த்துங்க. நம்ம பிளாஸ்டிக்கு ஒரு சீல் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ, ரப்பர் சீலு இல்லை பிளாஸ்டிக் யூனிட் இந்த மாதிரி உள்ளது ஃபிக்ஸ் பண்ணுறப்போ, ஸோ ஒரு டூல் வச்சு நம்ம ஹேமர் பண்ணுறப்போ டூல்ஸுக்கு எதுவும் ஸ்க்ராச்சஸ் டேமேஜஸ் ஆகக்கூடாதுங்கிற டைமில் நம்ம இந்த மேலட் யூஸ் பண்ணிக்கலாம். பால்பின் ஹேமர் மோஸ்ட்லி மெக்கானிக்கல் டூல் பாக்ஸில் அதிகமாக நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளா ஹேமர் ஆணி பிடுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, நெயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஹேமர்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். பட் சடனாக நமக்கு வந்து ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நமக்கு ரிமெம்பர் ஆகாது நேம்ஸ். ஸோ அதனால் பால்பின் ஹேமரு, கிளா ஹேமர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலைன் சாக்கெட் நம்ம அலைன் கீ வச்சு நம்ம அலைன் போல்ட் ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி அலைன் சாக்கெட் நம்ம இம்பேக்ட் ரிஞ்சை வச்சு யூஸ் பண்ணாலோ
அல்லது நம்ம வந்து ரேச்செட் யூஸ் பண்ணாலும் ஹேண்டில் யூஸ் பண்ணால் நம்ம அலைன் போல்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அலைன் சாக்கெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். ஸ்க்ராப்பர் நம்ம மோஸ்ட்லி க்ளீனிங் பண்ணுறதுக்கு எங்கேயாவது க்ரீஸ் இருந்ததுனால இல்லை ஆயில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ராப்பர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். செயின் ரிஞ்சு வந்து நீங்கள் இமேஜில் பாருங்கள், நம்ம ஒரு ஃபில்டர் கழட்டுறப்போ அல்லது ஒரு பைப்பை வந்து கிரிப்பாக பிடிச்சி நம்ம சுற்றணும், த்ரெட்டட் பைப் இருக்குது அதை சுற்றுறோம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற கண்டிஷனில் வந்து நமக்கு செயின் ரிஞ்சு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேண்ட் வச்சு ரொட்டேட் பண்ண முடியாது, ஏன்னா அது நமக்கு ஃபில்டர் கழட்டுறப்போ கையில் வந்து கிரிப் கிடைக்காது, அது வந்து நமக்கு ஸ்லிப் ஆகி போகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து செயின் ரிஞ்ச் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ரேட்செட் சாக்கெட் நான் சொன்னேன், இதில் வந்து நமக்கு இந்த கர்சர் மோது பாருங்கள், இது வந்து நமக்கு ரேட்செட்டு, இது எக்ஸ்டென்ஷனில் ஸ்மாலு, இது எக்ஸ்டென்ஷனில் பிக்கு, லென்த் எக்ஸ்டென்ஷன் ராடு. ஸோ ரேட்செட்டு, அப்புறம் இது யூனிவர்சல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து போல்ட் வந்து அந்த பக்கம் மிஸ் அலைன் ஆகிருந்த கண்டிஷனில் நம்ம யூனிவர்சல் ஜாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேயர் நம்ம பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும், இது வந்து நோஸ் பிளேயரோட ஒரு இமேஜ். ஸோ பிளேயர் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ரெண்டுலேயுமே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பிளேயரோட இமேஜ், கட்டிங் பிளேயர்னு சொல்லிக்கலாம். ஸோ நோஸ் பிளேயருங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நமக்கு நிறைய இடங்களில் பயன்படுத்துறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மங்கி பிளேயர் ஆர் வாட்டர் பம்ப் பிளேயர், சில யூனிட்டில் வந்து நமக்கு கரெக்டாக ஹெக்ஸாகனாக இல்லாமல் ரவுண்டாகவோ இல்லை வேறு ஏதாவது சேஃப்லேயே இருக்குது ஒரு போல்ட், இல்லை வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட் அப்படி இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணலாங்கிற கண்டிஷன் வரும்போது நமக்கு இந்த வாட்டர் பம்ப் பிளேயர் ஆர் மங்கி பிளேயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய டூல் பாக்ஸில் இருக்கும், நம்ம வந்து இது மங்கி பிளேயர் தான் சொல்லுவோம். சில ஏரியாவில் சம் இண்டஸ்ட்ரியில் வந்து வாட்டர் பம்ப் பிளேயர்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைப் ரிஞ்ச் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும், நம்ம இண்டஸ்ட்ரியலில் டொமஸ்டிக் பர்பஸ்லையுமே அதிகமாக அந்த பைப் ரிஞ்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி சைஸஸ் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கலாம். அட்ஜஸ்டபுள் ஸ்பேனர், இது நமக்கு இப்போ சில போல்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா M6 இருந்திருக்கும் அல்லது M10 இருந்திருக்கும், அது தேஞ்சு நமக்கு M10 17 mm ஸ்பேனருக்கும் மேட்ச் ஆகாது, இன்ச்சஸ் ஸ்பேனருக்கும் மேட்ச் ஆகாத கண்டிஷனில் நம்ம அட்ஜஸ்டபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நமக்கு வந்து கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் ஏதாவது போல்ட்டு ஸ்பேனர் மேட்ச் ஆகலை கண்டிஷனில் அட்ஜஸ்டபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு ஸ்பேனர் கையில் இல்லை, அதிகமான ஸ்பேனர்ஸ் கொண்டு போக முடியாதுங்கிற பட்சத்தில் அட்ஜஸ்டபிள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரூ ஸ்பேனர்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் சர்க்கிள் பிளேயர், இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னலுங்கிறது எப்போவுமே கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். இந்த சர்க்கிள் பிளேயரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ப்ரிங் இருந்ததுன்னா, மோஸ்ட்லி பேசிக் இது தான், ஸ்ப்ரிங் இருந்ததுன்னா அது எக்ஸ்டர்னல் சர்க்கிள் பிளேயர், அதில் ஸ்ப்ரிங் இல்லாத யூனிட்டாக இருந்ததுன்னா அது வந்து இன்டர்னல் சர்க்கிள் பிளேயர். இது பேசிக்கு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பெண்டு எக்ஸ்டர்னல் சர்க்கிள் பிளேயர்னு சொல்லுவோம், அப்புறம் ரெண்டு நார்மல் எக்ஸ்டர்னல் சர்க்கிள் பிளேயர் தான். சர்க்கிளிப்பை வந்து நம்ம இந்த சர்க்கிளிப்பை ரிமூவ் பண்ணுறப்போ சர்க்கிளிப்போட அந்த ஸ்னாப் ரிங்கோட ரெண்டு ஹோல்லையும் நம்ம இந்த சர்க்கிளிப்போட அந்த நோஸை வந்து உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம புஷ் பண்ணுறப்போ அந்த சர்க்கிளிப் வந்து விரிஞ்சு எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியே வந்தோன்னா எக்ஸ்டர்னல் சர்க்கிள் பிளேயர். இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட்டு. இது உங்களுக்கு இந்த தேரி வந்து டப்புன்னு புரியாது. ஸ்ப்ரிங் இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல் சர்க்கிள் பிளேயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமேஜில் பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இன்டர்னல் சர்க்கிள் பிளேயர் இருந்தால் இருக்குது, இதில் ஸ்ப்ரிங் இல்லை, நார்மலாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் சர்க்கிள் பிளேயரில் ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த இருக்குல்ல ஃபஸ்ட் இமேஜ், இதில் பாருங்கள் ஸ்ப்ரிங் இல்லை, இதில் ஸ்ப்ரிங் இருக்குது. அது இன்னொன்று, இது வந்து இதோட ஹேண்டில் வந்து கொஞ்சம் நமக்கு விரிஞ்சு இருக்கும், இதோட ஹேண்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ஒடுங்கி இருக்கும். இதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இதில் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா வேலை செய்கிறப்போ நம்ம டூல் பாக்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் எடுத்து வாங்கன்னு சொன்னால் ரெண்டையும் தூக்கிட்டு போய் நிற்க வேணாம். ஸ்ப்ரிங் இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல், ஸ்ப்ரிங் இல்லைன்னா இன்டர்னல். காம்பினேஷன் ஸ்பேனர் மோஸ்ட் ஆஃப் பேர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஓப்பன், இந்த சைடு ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டூல் பாக்ஸோட இமேஜ், அதோட டூல் பாக்ஸ்னால் அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்து இப்போ தெரியணுங்கிறதுக்காக போட்டுருக்கு. இது ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸு, ஸ்டைல் வீல் கம்பெனியோடது. இதில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குங்கிறது பார்க்கலாம். ஒரு 7-8 இமேஜஸ் இருக்குது. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறது பாருங்கள். பைப் ரிஞ்சு, அட்ஜஸ்டபிள். ஸோ பைப் ரிஞ்சில் ஸ்மால் இருக்குது, பிக் இருக்குது. அட்ஜஸ்டபிளில் ஸ்மால், பிக்கு. அட்ஜஸ்டபிள் வந்து ஸ்க்ரூ ஸ்பேனர்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு மெஷர்மெண்ட் டேப்பு இன்ச்சஸில் இருக்கும், ஆர் சம் ஏரியாஸில் மெஷர்மெண்ட் டேப் வந்து MM சைஸில் இருக்கும், மெட்ரிக்கில் இருக்கும். ஸோ இதை லீஃப் கேஜ் ஆர் ஃபீலர் கேஜ்னு சொல்லுவோம், கேப் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது வெர்னியர் கேஜ், இது நார்மல் இன்ச்சஸ் ஸ்பேனர். இது நம்ம பார்த்த காம்பினேஷன் ஸ்பேனர். நம்ம சாக்கெட் ப்ளஸ் ரேட்செட்டு, இதான் நான் சொன்ன எல் ஹேண்டில்னு சொல்லுவோம். நமக்கு ரேட்செட் யூஸ் பண்ணி நம்ம வந்து
கொஞ்சம் ஃப்ரீயான அப்புறம் நம்ம போல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் ஃப்ரீ ரொட்டேஷன் இல்லாமல் டைட்டாக இருக்கிறப்ப நம்ம அந்த ஹேண்டில் போட்டு நம்ம நாக் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது அதனால் நம்ம எல் ஹேண்டில் ராடுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது லென்த்தாக இருக்கிற எக்ஸ்டென்ஷன் ராடு, ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் ராடு, அலைன் சாக்கெட்டு, இது நார்மல் ஹெக்ஸாகனல் சாக்கெட். ஹேமரிங் ஸ்பேனர் இது டிஃப்ரெண்ட் சைஸில் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு எது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்தந்த சைஸஸில். ஸோ இது பின் பஞ்ச் செட்டு, சென்டர் பஞ்சு, பால் பின் ஹேமர், சிசல், மேலட் ஹேமர், நார்மல் இன்ஜினியரிங் ஹேமர், அதுக்கப்புறம் சிசல். இது வந்து க்ரோபார்னு சொல்லுவோம். ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபைலு, ஆஃப் ரவுண்ட் ஃபைலு, ஃப்ளாட் ஃபைல், இதில் நீடில் ஃபைல்ஸ் இருக்குது, அது ஸ்பெஷல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது வந்து நமக்கு ஆக்ஸா பிளேடுன்னு சொல்லுவோம். இந்த பிளேடு வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே பார்த்துங்க தெளிவாக. ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக் போகிறப்போ நம்ம கட் எடுக்கணும், ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் வரப்போ கட் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் வந்து இந்த பிளேடு வந்து எப்போவுமே ஆக்ஸா பிளேடில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர், அலைன்கி. ஸ்க்ரூ ட்ரைவரில் ஸ்டார் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு நம்ம ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுறது தான், ரிமெம்பர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ரெண்டுமே நமக்கு இருக்குது. அலைன்கிலையுமே நமக்கு நார்மலாக இது ஹெக்ஸாகனல் இருக்குது, இது பைக் ஹெக்ஸாகனல், ரெண்டு அலைன்கி டைப்பும் இருக்குது. ஃபைனலாக கட்டிங் பிளேயர் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர், கிரிப் பிளேயர், மங்கி பிளேயர் ஆர் வாட்டர் பம்ப் பிளேயர், இது அவ்வளோ சர்க்கிளி பிளேயர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேசிக்காக வந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு விட்டிங்கன்னா என்னென்ன டூல்ஸ்லாம் பேசிக்காக தேவைப்படுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.